ஹலோ கைஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்பி உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டேன், நீலேஷ். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் 2 பசங்க இருந்தாங்க. அந்த 2 பசங்களோட பேர் ஒருத்தர் வந்து சாந்தன், இன்னொருத்தர் வந்து புகாரன், இன்னொருத்தர் கில்லன். 3 பேர் இருந்தாங்க. கில்லன் என்ன பண்ணுவான், பார்க்குறது கில்லினா இருப்பான். புகார் என்ன பண்ணுவான், அதை பார்த்துட்டு போய் மிஸ் இதை புகார் பண்ணின்னு இருப்பான். மறுநாள் என்னாச்சு, கில்லன் வந்து பக்கத்தில் கில்லினே இருந்தான். புகார் என்ன பண்ணுறான், மிஸ் என்னை கில்லன் வந்து கில்றான். கில்லன் சொல்கிறான், மிஸ் நான் கீழவே இல்லை மிஸ். அவன் போய் சொல்கிறான். புகார் வந்து சொல்கிறான், மிஸ் என்னதான் இப்போ மிஸ் கில்னா இப்போ வலிக்குது மிஸ், அங்கே அழுதுன்னு சொல்கிறான். அழுதுன்னு சொல்லும்போது மிஸ் வந்து கூப்பிட்டு திட்டி அடிச்சு அமுச்சிடுறாங்க. வீட்டில் அழுதுன்னு போகிறாங்க. அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடா ஆச்சு அழுவுற? அவங்க சொல்கிறாங்க, அம்மா என்னை இந்தமாரி அடிச்சிட்டாங்கம்மா, நான் கீழவே இல்லை அதுமாதிரி சொல்லிட்டு டேரெக்டாக எச்எம் கிட்ட வந்தாங்க. எச்எம் கிட்ட பேசுகிறாங்க, நேற்று இந்தமாரி என் பையனை ஆச்சுங்கன்னு. எச்எம் வந்து என்ன பண்ணுறாங்க, மேலதிகாரிக்கிட்ட அனுப்புகிறாங்க. மேலதிகாரிக்கிட்ட அனுப்பிச்சா என்ன அவங்களுக்கே ஒன்றும் புரியலன்னு மந்திரி கிட்ட அனுப்புகிறாங்க. மந்திரி சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனையை இந்தமாரி சால்வ் பண்ண முடியும். ஒரு சின்ன பிரச்சனை ஒருத்தர் கிள்ளிட்டா அதிகம் சால்வ் பண்ண முடியும், என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சாந்தன் வந்து கில்லன் கிட்டே கேட்டான், கில்லன் நீ என்னை அழுத்திக்கில், நான் உன்னை அழுத்தி கேள்றேன். இதுக்காக சரியான டைம் இது கிடையாது. நான் பாடம் கவனத்துக்கு வந்துக்கிறேன். இதுக்காக சரியான டைம் கிடையாது. அந்த மாதிரி சொல்லிட்டு சாந்தன் வந்து அவனோட கண்ணு பார்த்து சவுண்டாக சொல்லிட்டு அந்த கதையை அப்பயே முடிஞ்சிச்சு. அந்த சால்வே அந்த முடிஞ்சிச்சு. மறுநாள் வந்து புகாரை யார்கிட்ட போய் புகார் பண்ணல, கில்லனும் யாரில் கில்ல மந்திரி அதுக்கப்புறம் மந்திரி எச்எம்மு மேலதிகாரி அவங்கள எதுவும் இல்லை. இப்போது அப்பயே அந்த சால்வே பண்ணியிருக்கணும். இப்போ புகாரன் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், கில்லன் கிட்டே போய் சொல்லியிருக்கலாம், கில்லன் இந்த மாதிரி கில்லாதே, இது வந்து தப்பு. புகார் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இல்லைன்னா கில்லனே கில்லாமல் இருக்கலாம். அது வேறு அவங்க பேரண்ட்ஸ் வந்து மேடம் கிட்டே பேசினாங்களே, பேசும்போது அப்பயே மேடம் சால்வ் பண்ணிடலாம். இதுமாரி சரி அவங்க தப்பு அவங்க தப்பு அப்பயே சால்வ் பண்ணிடணும். இதுமாரி சின்ன பிரச்சனைக்கே அவ்வளோ பெருசாக எடுத்து போகிறீங்க.